சரித்திரம் மிக தெளிவாக சொல்லுகிறது. எங்கெல்லாம் வேதாகமம் சென்றதோ, எங்கெல்லாம் இந்த வேத எழுத்துக்கள் உயர்த்தப்பட்டதோ, எங்கெல்லாம் இந்த வேத எழுத்துக்களை தனி மனிதன் அதிகமாக படித்தானோ அவனுடைய வாழ்க்கையில் என்ன இருந்தது? முன்னேற்றம் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த உலகத்தை மாற்றிய ஒரு உன்னதமான புத்தகம் அப்படின்னு சொன்னா அது இன்று வேதாகம புத்தகம் மாத்திரதான். அநேக மொழிகளில் அச்சடிக்கப்பட்டு உலகம் முழுவதும் இன்னைக்கு அதாவது கொடுக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொன்னா அது எந்த புத்தகம் தான்? இந்த வேத புத்தகம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மனித வாழ்வில் உண்டாகக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் நமக்கு எதுக்கெல்லாம் இன்னைக்கு விடை தெரியல அப்படின்னு சொல்லி நீங்க போனீங்கன்னா நீங்க எந்த புத்தகத்தையுமே படிக்க வேண்டாம். வாலிபர்களா இருக்கட்டும், நீதிமொழிகள் எடுத்து படிச்சு பாருங்க. அவ்வளவு ஒரு பொக்கிஷத்தை தேவன் அங்க வச்சிருக்கிறாங்க. அவ்வளவு ஒரு ஞானத்தை நாம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த வேதாகம் புத்தகத்துக்கு மந்திர புத்தகம் வர சொல்றாங்க. அது உலகம் போற்றக்கூடிய ஒரு உன்னதமான புத்தகம் எது அப்படின்னு சொன்னா, எப்பேற்பட்ட விஞ்ஞானியா இருக்கட்டும், இல்ல அதர் டினாமினேஷன் கிறிஸ்டியனா இருக்கட்டும், இல்ல மற்ற மதத்தினை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், இந்த வேத புத்தகம் ஒரு உன்னதமான புத்தகம் என்பதை அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள் என்பது நூற்றுக்கணக்கான ஒரு உண்மை. மனித வாழ்வில் உண்டாகக்கூடிய எல்லா சந்தேகங்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு உன்னதமான புத்தகம் இது.